ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச இண்டிவிஜுவல் 2 BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே உழவர் சந்தைக்கு பக்கத்தில் கேஆர் நகர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் மொத்தம் 60 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், வாங்க பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா மொத்தம் 1200 சதுரடியில் 1100 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு முழுக்க நார்த்து ஃபேஸிங்கை பார்த்து அமைஞ்சிருக்குங்க. அதாவது முழுக்க வடக்கு திசையை பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடும் நமக்கு நார்த்து ஃபேஸிங்கில் ராஜநிலையும் நார்த்து ஃபேஸிங்லேயே பார்த்து பிளான் பண்ணி அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. நாம் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குமே நமக்கு ராயல் லுக் கொடுக்குற மாதிரியான டிசைனிங்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பார்த்தோம்னா லைட் கலர் காம்பினேஷன்லேயே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்து அழகாக டிசைனிங் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். வீட்டோட செப்டி டேங்க் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்லேயே நமக்கு கிடச்சிருது. அது கீழே வேஸ்ட் வாட்டர் வெளியில் போகிறதுக்கு தகுந்த மினிக்க சின்னதாக ஒரு தொட்டியை அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் கிடைக்குதுங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்லேயுமே நமக்கு CNC கட் கொடுத்து அழகாக இந்த வீட்டுக்கு மேட்ச் ஆகிற மினிக்க டிசைனிங் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியாவாக கிடச்சிருக்கு. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில், அதாவது ஜல மூலையில் போர்வெல்லும் அண்டு வாட்டர் டேங்க்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியும் போர் 950 அடியிலையும் போட்டு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி நீட்டாக டிசைனிங் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு போகிற அவுட்டர் டார்கேஸ்ட்டுக்கு சைடில் SS மெட்டலில் நமக்கு பைப் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிற அவுட்டர் டார்கேஸ்ட்டுக்கு கீழே நமக்கு அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 6க்கு 4 அப்படிங்கிற சைஸில் இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனை பார்த்தோம்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் டாய்லெட்டை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டோட லெஃப்ட் கார்னரில் EB ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. ராஜநிலைக்கும் போர்ட்டிகோக்கும் இடையில நமக்கு சின்னதாக ஒரு பால்கனி ஏரியா அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸை அத்தனையுமே பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவுக்கு முன்னாடி சேஃப்டி பர்பஸுக்காக நமக்கு மெட்டல் கேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 10க்கு 4 அப்படிங்கிற சைஸில் இந்த பால்கனி ஏரியாவாக கிடச்சிருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளோரிங் டைல்ஸும் பார்த்தோம்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிகல் டைல்ஸ் அழகாக யூஸ் பண்ணி டிசைனிங் பண்ணியிருக்காங்க. இதான் வீட்டோட ராஜநிலை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு பர்மா தேக்கில் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிசைனிங் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா லிவிங் ஹாலோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 20க்கு 16 அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் ஏரியாவாக கிடச்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிகல் டைல்ஸை யூஸ் பண்ணி ஒரு லைட் கலர் காம்பினேஷன்லேயே டிசைனிங் பண்ணியிருக்காங்க. ரூஃபுக்கு பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மல்டிமீடியா டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க 4க்கு 3 அப்படிங்கிற சைஸில் 2 விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கும்மிளில் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. லிவிங் ஹால் ஏரியாவிலேருந்து கிச்சன் ஏரியாவுக்கு என்ட்ரி ஆகிறோம். வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் இந்த கிச்சன் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்குன்னா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஃப்ளோரிங்க்கு மேட்ச் ஆகிற மினிக்க ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த கிச்சன் ஏரியாவில் வேறு என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்ட் ஃபேன் ப்ரொவிஷனும் அண்ட் RO வாட்டர் ப்ரொவிஷனும் ப்ளஸ்
ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டியும் நமக்கு இந்த கிச்சன் ப்ரொவிஷனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2800 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமாக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா நமக்கு லைட் கலர் காம்பினேஷன்லேயே இதுக்கு மேட்ச் ஆகிற மீனிக்க டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அதோடு பார்த்தோம்னா ஸ்டோரேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மீனிக்க நமக்கு கேபினட் ஃபெசிலிட்டியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஏசி ப்ரொவிஷனில் இருந்து யூபிஎஸ் ப்ரொவிஷன் வரைக்கும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 7க்கு 4 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஹெல்த் ஃபர் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரோட லெஃப்ட் கார்னரில் நமக்கு வாஷ் பேசனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீட்டோட ரெஸ்ட் ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேரிவேர் பிராண்டாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய குந்தன் வயராக இருக்கட்டும், இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்குமே நமக்கு பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. சன்லைட்டு உள்ளே வர மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாதிரியே இந்த செகண்ட் பெட்ரூம்லையும் பார்த்தோம்னா ஏசி ப்ரொவிஷனில் இருந்து ஸ்டோரேஜுக்கு தேவையான கேபினட் ஃபெசிலிட்டியும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோர்ஸுமே நமக்கு வுட்டில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 10க்கு 5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஹெல்த் ஃபர் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லக்ஸரி வில்லால் எப்படி ராயல் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டைல்ஸ் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ராயல் ஒயிட்டில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு 2BHK வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு ஒரு கம்ஃபர்டபுளாக அமையும். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.